அந்த ஸ்டாம்ப் சீரீஸ் அது ரிலீஸ் பண்ணது மார்ச் 9ஆம் தேதி 2012. அண்ட் அந்த வெண்டார் ஸ்டாம்ப் எந்த ஸ்டாம்ப் வெண்டார் கிட்ட இருந்து இவங்க வாங்கினாங்களோ அது மார்ச் 13, 2012. ஆனால் இதை மார்ச் 4ஆம் தேதியோ 2ஆம் தேதி 2012 இதை எக்ஸிக்யூட் பண்ண மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. 1358 கோடி இந்த மார்டின் அவங்களுடைய ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் சர்வீசஸ் இதை வச்சு எலக்டோரல் பாண்ட்ஸ் வாங்கி 1358 கோடிக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்கு கொடுத்துருக்காரு. டிஎம்சி கொடுத்தது காங்கிரஸுக்கு தெரியாது நான் எவ்வளோ கொடுத்தேன்னு, நான் காங்கிரஸுக்கு எவ்வளோ கொடுத்தேன்னு பிஜேபிக்கு தெரியாது. இதுதான் எலக்டோரல் பாண்ட். பிஜேபி ஆஃபீஸில் நான் டைரெக்டாக போகிறேன் கொடுக்குறேன். ஸோ பிஜேபி ஆஃபீஸில் பார்க்குறாங்க என்ன தெரியும் அப்படின்னா, ஓ மார்டின் இவங்களா வாங்கங்கிறாங்க. ஸோ பிஜேபிக்கு தெரியும் மார்டின் நமக்கு இவ்வளோ கொடுக்குறாரு. சிக்கிம் கவர்மெண்ட்டோடு இவருக்கு ஒரு அக்ரிமெண்ட் இருந்தது. சிக்கிம் கவர்மெண்ட் லாட்டரியை விற்கலான்னு. அதில் விற்கிறதுல சிக்கிம் கவர்மெண்ட் இவர் மேலே கேஸ் போட்டாங்க. 900 கோடிக்கு இவர் ஏமாற்றி விட்டார்கள். அந்த விஷயத்தில் ஒரு 277 கோடி, 277 இருக்கலாம், 250 ஃபிகர் எனக்கு ஞாபகம் இல்லை, அதை அட்டாச் பண்ணிருக்காங்க. 2 இவங்க கஞ்சாலாம் அடிச்சுட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ண வந்தவங்கள அடிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் நடக்கிறது. ஏன்னா கஞ்சா நார்கோட்டிக்ஸ் இந்த அளவுக்கு வேகமாக பரவி இருக்கு. இந்த நார்கோட்டிக்ஸ் அப்படிங்கிறது, ட்ரக்ஸ் அப்படிங்கிறது ஸ்கூல்ஸு, காலேஜஸ் எல்லா இடத்துலையும் நியர்பை ஸ்கூல்ஸ் அங்கெல்லாம் விற்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக பொலிட்டிக்கல் பார்ட்டி விசிகேவும் சொன்னாங்க 2026 இவங்களோட தான் இருப்போன்னு. இன்னிலேருந்து இன்னும் 18 மாதம் இருக்கு சார், என்ன வேணாலும் நடக்கும். ஸோ இந்த 18 மாதம் இருக்கும்பொழுது எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் மக்களுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் தெரிஞ்சுக்கங்க. லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் தமிழ்நாட்டில் எஸ் இப்படி தாங்க இருக்கு. ஸ்ட்ராட்டஜிஸ் நான் கொடுத்ததை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மற்றும் துக்ளக் வாசகர் திரு ரவிசங்கர் பத்மநாபன் அவர்கள். ஐயா வணக்கம். 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 லாட்டரி மார்டின் அவருடைய மருமகன் ஆதவ் அர்ஜுனா தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்திட்டு இருக்காங்க. என்ன அடிப்படையிலே இந்த சோதனையானது நடைபெறுது? ஸோ இந்த கேஸ் ஆக்சுவலி மார்ச் 2012 இவங்களுடைய பிரமிசஸ் இதில் 7.12 கோடி, அதாவது மூர்த்தின்னு ஒருத்தர், அப்புறம் இன்னொருத்தர் நடராஜன் என்னமோ பேர் சரியாக ஞாபகம் இல்லை, இவங்க 2 பேருடைய வீட்டில் இருந்து 7.12 கோடி ரூபாய் 2012 மார்ச்சில் இவங்க சிட்டி தமிழ்நாடு ரைட் பண்ணி எடுத்திருக்காங்க. அந்த 2 பேர் யாரு அப்படின்னா, அவங்க 2 பேரும் பிசினஸ் தொடர்பாக இவர் சாண்டியாகோ அந்த மார்டின் அவருக்கு லாட்டரி கிங்னு சொல்லுவோம். அவர் லாட்டரி பிசினஸ் நடத்துறார். அதை தவிர இன்னும் நிறைய பிசினஸ் இருக்கு. இந்த ஃபியூச்சர் கேமிங் அண்டு ஹோட்டல் சர்வீசஸ் இந்த மாதிரிலாம் பெரிய பெரிய இது வச்சிருக்கார். அவருக்கு நெருக்கமானவர்கள் அந்த மாதிரி எடுக்கும் பொழுது இது என்ன பண்ணிருக்காங்க, இதை பிடிச்சவொடனே இவங்க சொல்லிட்டாங்க, இல்லை இவங்களுக்கு சொந்தமான ஒரு ப்ராப்பர்ட்டி யாரு மார்டின் அவருடைய ஒய்ஃப் லீமா ரோஸ் அப்படின்னு பேர், அவங்களுக்கு சொந்தமான ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்றோம், அந்த விற்றதில் வந்த பணம் தான் இது அப்படின்னு சொன்னாங்க. உடனே இது இருந்தாலும் இவங்க போய் கேஸ் போட்டாங்க. கேஸ் போட்டதுக்கு அப்போ 2012 அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே 2011 2021 வரைக்கும் ஏடிஎம்கே. அந்த ஏடிஎம்கேன்னு வரும்போது எல்லாருக்குமே தெரியும் அவங்க இந்த மார்டின் அவங்களுடைய லாட்டரி பிஸ்னஸை கம்ப்ளீட்டாக பேன் பண்ணாங்க தமிழ்நாட்டில் ஜெயலலிதா பீரியடில். இதுவும் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதை சீஸ் பண்ணாங்க 7.12 கோடி. அது லோவர் கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருந்தது. அந்த லோவர் கேஸ் நடந்துட்டு இருக்கிறச்ச சப்சிக்வெண்ட்டாக 2022 திமுக ஆட்சிக்கு வந்தது. திமுக ஆட்சி 2022 வருஷம்
இவங்க போலீஸ், இவங்க தமிழ்நாடு போலீஸ் ஆர் மேபி சிபிசிஐடியா இருக்கலாம், தமிழ்நாடு போலீஸ்ன்னு வச்சுக்கலாமே. இவங்க என்ன இந்த இன்வெஸ்டிகேஷன், தமிழ்நாடு இன்வெஸ்டிகேஷன் டீம் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இல்லை இதெல்லாம் இதில் பெரிய கேஸ் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. க்ளோஸ் பண்ணிட்டு லோவர் கோர்ட் ஆலந்தூர், சென்னை ஆலந்தூர் லோவர் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறாங்க. இல்லை இதில் எந்த விதத்துலையும் ஒரு இல்லீகல் இதெல்லாம் கிடையாது டிரான்சாக்ஷன், அதனால் நாங்கள் எல்லாமே இன்வெஸ்டிகேட் பண்ணியாச்சு, அதனால் இதை க்ளோஸ் பண்ணிடுறோம் அப்படின்ட்டு க்ளோஷர் ரிப்போர்ட் இவங்க தமிழ்நாடு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி கொடுத்ததுக்கப்புறம் லோவர் கோர்ட் ஆலந்தூரில் இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. கேஸ் அகெயின்ஸ்ட் மார்டின் அண்ட் இஸ் ஒய்ஃப் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் இது என்ன ஆகுது, ஹைகோர்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க. ஹைகோர்ட்டில் இடி ஃபைல் பண்ணுறாங்க. அதில் பண்ணும்பொழுது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஒன்று பார்க்கணும். என்ன அப்படின்னா, மார்ச் 2 என்னமோ 2012 இந்த சேல் ப்ராசஸ் நடந்த மாதிரி அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வித்தது, அதனால வந்த பணம் அப்படின்னு இவங்க சொன்னாங்க இல்லையா. அதில் மார்ச் 2 மார்ச் 4 2012 ஒரு சேல் இதை போட்டிருக்காங்க அக்ரிமெண்ட்டு, சாரி அந்த டீடே எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. அது பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த தேதிக்கு நடந்திருக்கு அப்படின்னு. ஆனால் இவங்க துரதிருஷ்டவசமாக இவங்க என்ன பார்க்கல அப்படின்னா, அந்த ஸ்டாம்ப் சீரீஸ் அது ரிலீஸ் பண்ணது மார்ச் 9 2012. அண்ட் அந்த வெண்டார் ஸ்டாம்ப், எந்த ஸ்டாம்ப் வெண்டார் கிட்டேருந்து இவங்க வாங்கினாங்களோ அது மார்ச் 13 2012. ஆனால் இதை மார்ச் 4 2012 இதை எக்ஸிக்யூட் பண்ண மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. இதை தான் இவங்க எடுத்திருக்காங்க. உடனே இவங்க ஹைகோர்ட்டு ஜட்ஜஸ் 2 பேர், ஐ forgot the name, அவங்க சொல்லிட்டாங்க இல்லை இது தவறான ஒரு இது, இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா பெரிய அஃபென்ஸ் நடந்திருக்கு, இந்த மாதிரி அஃபென்ஸ் இருக்கிறச்சு இந்த கேஸை இவங்க க்ளோஸ் பண்ணதே தப்பு. ஸோ இந்த காரணத்தை கோட் பண்ணிருக்கேன், கோட் பண்ணி தவறான ஒரு இது, அதனால இந்த கேஸை க்ளோஸ் பண்ண முடியாது, இடி உள்ள வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதை பேஸ் பண்ணி ஹைகோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இடி வந்திருக்காங்க. இடி அவங்க இன்னைக்கு சென்னை, கோயம்புத்தூர், நாட் ஓன்லி தட் வெஸ்ட் பெங்கால், கல்கட்டா அண்ட் சிக்கிம், இந்த எல்லா இடத்துலையும் இன்னைக்கு ரைடு போயிருக்காங்க. இந்த ரைடு பின்னணியில் அவருக்கு அக்யூட் ஆவாரான்றது நமக்கு தெரியாது. ஆனால் இது மட்டும் இல்லை, ஒரு எலெக்ஷன் சம்பந்தமா பாண்டெல்லாம் நிறைய கட்சிகளுக்கெல்லாம் கொடுத்துருக்காரு. மார்டின் ரொம்ப ஸ்மார்ட்டான ஒருத்தர் நான் சொல்லுவேன், என்னுடைய ஒப்பீனியன். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்டின் அவங்களுடைய ஒய்ஃப் லீமா ரோஸ், அவங்க இந்திய ஜனநாயக கட்சி அதில் மெம்பர். ஒருத்தரும் எந்த கட்சியில் வேணா இருக்கலாங்க, ஹஸ்பண்ட் இருக்கிற அதே கட்சியில் தான் ஒய்ஃப்லாம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, இருந்தாலும் நான் சொல்ல வரேன். ஓகே அவருடைய ஒய்ஃப் லீமா ரோஸ், அவங்க மிஸ்ஸஸ் லீமா ரோஸ், அவங்க இந்திய ஜனநாயக கட்சி அதில் அவங்க மெம்பர். அந்த இந்திய ஜனநாயக கட்சி நீங்க பார்த்தீங்கன்னா பிஜேபியோட அலையன்ஸ் பார்ட்னர். இவருடைய சன் மார்டின், அவருடைய சன் மிஸ்டர் சார்லஸ் ஜோஸ் நினைக்கிறேன், சார்லஸ் இது, அவர் பார்த்தீங்கன்னு டைரக்டா பிஜேபி மெம்பர். இவருடைய சன் இன் லா ஆதவ், மிஸ்டர் ஆதவ், அவர் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவர் விசிகே விடுதலை சிறுத்தைகள் கட்சி மெம்பர். அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் சேர்ந்து கூடிய விரைவில் டெபுட்டி ஜெனரல் செக்ரட்டரி ஆயிட்டார் ஆதவ். அதில் தான் அவர் என்ன பண்ணார், தமிழ்நாடு அரசாங்கத்தை இந்த டிஎம்கேக்கு அகேன்ஸ்டாகவே நிறைய அவருடைய ஸ்பீச் எல்லாம் இது பண்ணார். அப்புறம் ரீசெண்டாக ஒரு அவருடைய புக்கை ரிலீஸ் பண்ணார். அந்த புக்கை ரிலீஸ் பண்ணும்போது இந்த விஜய் கட்சியை சேர்ந்தவங்களையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இவரையும் வச்சு திருமாவளவன் அந்த புக்கை ரிலீஸ் பண்ணிருக்கார். இதெல்லாம் தமிழ்நாடு டிஎம்கே இதுக்கு மனசில் ஒரு விளைச்சலை உண்டு பண்ணிருக்கு. ஏன்னால் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திருமாவளவன் சொல்றது இல்லை 2026 நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருப்போங்கிறார். அது அப்புறம் அப்படியே இருக்கட்டும். ஸோ அர்ஜுன், ஸோ இதெல்லாம் இருக்கும் பொழுது இவங்க என்ன பண்ணிருக்காங்க, 1358 கோடி இந்த மார்டின் அவங்களுடைய ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் சர்வீசஸ் இதை வச்சு எலக்டோரல் பாண்ட்ஸ் வாங்கி
1358 கோடிக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்கு கொடுத்துருக்காரு. இதில் நிறைய மேஜர் இது பார்த்தீங்கன்னு வச்சுங்க, 77% இந்த எலக்டோரல் பாண்டு கொடுத்ததில் டிஎம்கே பார்ட்டிக்கு தான் கொடுத்துருக்காரு. 77%. இல்லை, ஒரு பக்கம் இந்த மாதிரி ஒரு கேள்வி எழாதா? தன்னுடைய ஊழல் பணத்தை தான் வந்து இவர் கட்சிகளுக்கு கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்கும்ல? கண்டிப்பாக இருக்கும் சார். உங்களுடைய பணமே உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்லலாம் இது எங்களது கரைபடாத பணம். ஆனால் இந்த விதி இவ்வளோ இதையும் பார்க்கும் பொழுது, ஏன்னா இவருடைய கேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், லாட்ரி இதெல்லாம் விற்கும் பொழுது இவருக்கும் சிக்கிம் அரசாங்கத்துக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, லாட்ரி அக்ரிமெண்ட். இப்போ ஒரு பார்ட்டி வந்து அந்த எலக்ட்ரோரல் பாண்ட்ஸ் வாங்கும் போது அதெல்லாம் ஆராய மாட்டாங்களா? பார்ட்டி எங்களை பொறுத்து பொலிட்டிக்கல் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் அதுதான் இப்போ சுப்ரீம் கோர்ட் சொன்னது. யார் கொடுக்குறாங்க என்னென்னலாம் தெரியாது, ஓகேவா? மொத்தமாக இவ்வளோ வரும், அவ்வளோதான். அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி வாங்கிப்பாங்க. இந்த பார்ட்டி கொடுக்கறது அந்த பார்ட்டிகிட்ட வாங்கிப்பாங்க, அவ்வளோதான். யார் கொடுத்தாங்க என்னென்ன இவங்களுக்கு தெரியாது பொலிட்டிக்கல் பார்ட்டி. இதை தான் இவங்க ஒரு தடவை சொன்னாங்க வெஸ்ட் பெங்காலில். அவங்க எல்லாம் என்ன, அவங்க எல்லாருமே உத்தமர்கள், ஒன்லி இது பிஜேபி தான் தவறு பண்ணிட்டாங்க, மற்ற எல்லாருமே உத்தமர்கள் ஆகிடும் அந்த எலக்டோரல் பாண்டில். ஸோ இந்த எலக்டோரல் பாண்டை பொறுத்த வரைக்குமே எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, யார் கொடுத்தாங்கன்னு தெரியாது, யார் அவங்க வாங்கினவங்க. நான் இப்போ ஒரு 1,00,000 ரூபாய்க்கு எலக்டோரல் பாண்டு வாங்குறேன்னா, நான் வாங்கிட்டு நான் அந்த பார்ட்டிக்கு கொடுப்பேன், அந்த பார்ட்டி ஆஃபீஸில் கொடுப்பேன். எனக்கு தெரியும் நான் கொடுத்தது, ஆனால் நான் இந்த பார்ட்டிக்கு கொடுத்தேன்ட்டு மற்ற பார்ட்டிக்கு தெரியாது. நான் காங்கிரஸுக்கும் கொடுப்பேன், இவங்களுக்கும் கொடுப்பேன், டிஎம்சிக்கும் கொடுப்பேன். ஆனால் மற்ற யாருக்கும் டிஎம்சி கொடுத்தது காங்கிரஸுக்கு தெரியாது நான் எவ்வளோ கொடுத்தேன்னு. நான் காங்கிரஸுக்கு எவ்வளோ கொடுத்தேன்னு பிஜேபிக்கு தெரியாது. இதுதான் எலக்டோரல் பாண்ட். பிஜேபி ஆஃபீஸில் நான் டைரெக்டாக போகிறேன், கொடுக்குறேன். ஸோ பிஜேபி ஆஃபீஸில் பார்க்குறாங்க, என்ன தெரியும் அப்படின்னா, ஓ மார்ட்டின் இவங்களா வாங்கங்கிறாங்க. ஸோ பிஜேபிக்கு தெரியும் மார்ட்டின் நமக்கு இவ்வளோ கொடுக்குறாருன்னு, ஆனால் காங்கிரஸுக்கு தெரியாது. இதுதான் இந்த எலக்டோரல் பாண்ட். ஓகே. கடைசியில் வெளி உலகத்து ஓட்டர்ஸ்க்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னான்னா, ஓட்டர்ஸ் அவங்களுக்கு தெரியணும் யார் எவ்வளவு வாங்கினாங்க, எந்த கட்சிக்கு எவ்வளவு கொடுத்தாங்க. ஆர்டிஐல கேட்டாங்க, அந்த தகவலை கொடுக்க மறுத்தாங்க, அதுக்கப்புறம் தான் உச்சநீதிமன்றம் தலையிட்டாங்க. பட் சுப்ரீம் கோர்ட் ஓட்டர்ஸ்க்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி, அதனால் இது அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னாங்க. உடனே எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் பார்த்தீங்களா பிஜேபி தவறு செய்து விட்டது. நீங்க ஏன் சார் வாங்கினீங்க? உங்களுக்கும் தெரியும் இல்லையா, எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் தெரியும் இந்த எலக்டோரல் பாண்ட்ல யார் கொடுக்குறாங்க என்னன்னு மற்றவங்களுக்கு தெரியாதுன்னு. அப்ப நீங்க ஏன் வாங்கினீங்க இல்லையா? அந்த டிஎம்சில ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க, இதெல்லாம் வெளியில வந்ததுக்கு அப்புறம். இல்ல அவங்க வந்து கொண்டு அப்படியே டம்ப் பண்ணிட்டு போயிடுவாங்க, எங்களுக்கு என்ன எதுன்னு தெரியாது. சும்மா அதெல்லாம் சரி விட, நம்ம அந்த இதுக்குள்ள போக வேண்டாம். நீங்க கேட்டதுனால அதை ரைஸ் பண்ண, அந்த இதுக்குள்ள போக வேண்டாம். ஸோ இவங்க இவ்வளவு பணம் கொடுத்துருக்க 1358 கோடி எலக்டோரல் பாண்டு கீழே கொடுத்துருக்காங்க சொன்னேன். இது எல்லாமே அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி, அவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி என்ன சொல்லுவாங்க, சார் எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் நேர்மையானோ இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சார், பணம் கொடுத்தாங்க, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் இப்ப தெரியுது, ஓ இவ்வளவு பிரச்சனை இருக்கா அப்படி, அந்த மாதிரி திருப்பி விட்டுருவாங்க அரசியல் கட்சியை பொறுத்த வரைக்கும். அதனால அவங்க அரசியல் கட்சி பணம் வந்தது, வாங்கினதுக்கு அப்புறம் இப்போ ரைடு வந்தது. சிக்கிம் இந்த ரைடும் போது பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு ஏற்கனவே வந்து 2022ஆம் வருஷம் இவங்க ரைட் பண்ணும்போது 400 கோடி இவங்க மார்ட்டின் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி இதை அட்டாச் பண்ணிருக்காங்க. சிக்கிம் கவர்மெண்டோடு இவருக்கு ஒரு அக்ரிமெண்ட் இருந்தது, சிக்கிம் கவர்மெண்ட் லாட்டரியை விற்கலான்னு. அதில் விற்கிறதுல சிக்கிம் கவர்மெண்ட் இவர் மேலே கேஸ் போட்டாங்க, 900 கோடிக்கு இவர் ஏமாற்றி விட்டார்கள்னு. அந்த விஷயத்தில் ஒரு 277 கோடி, 277 இருக்கலாம், 250 ஃபிகர் எனக்கு ஞாபகம் இல்லை, அதை அட்டாச் பண்ணிருக்காங்க. ஸோ இன்னைக்கு மறுபடியும் சிக்கிம், வெஸ்ட் பெங்கால், சென்னை, கோயம்புத்தூர் 4 இடத்துலையும் சைமல்டேனியஸாக ரைடு நடக்கிறது. ரைடு நடந்ததுக்கு அப்புறம் தான் என்னென்ன பிடிச்சிருக்காங்க, எவ்வளோ வரப்போகிறது என்ன எல்லாம் தெரியும். தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறிக்கிட்டு இருக்கு. எதிர்கட்சிகளும் ஒரு பக்கம் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆளும் தமிழக அரசாங்கம் குற்றம் நடந்த உடனே கைது நடவடிக்கை எல்லாம் நேற்று நடந்த அந்த கிண்டி அரசு மருத்துவர் மீதான அந்த தாக்குதலில் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அரசாங்கம் சரியாக செயல்படுதா அந்த சட்ட ஒழுங்கு விவகாரத்தில்? சார் என்னை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் அப்படிங்கிறது ப்ரோ ஆக்டிவாக இருக்கணுங்க.
ரியாக்டிவா இருக்கக்கூடாது. தனி மனித குற்றத்துக்காக அரசாங்கம் எப்படி பொறுப்பேற்க முடியும் என்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. தனி மனித குற்றம் 1, 2 இருந்தால் கண்டிப்பாக அரசு பொறுப்பேற்க முடியாது. எல்லா ஸ்டேட்லையும் நடக்குங்க. ஆனால் ரிப்பீட்டடா ஒரு ஸ்டேட்ல நடக்கும் பொழுது அரசாங்கம் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. இதை நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒவ்வொரு பீரியட்ல நடந்திருக்கு. இந்த மாதிரி பாக்குறச்ச இப்போ இதுல லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷனை பத்தி ஓ பன்னீர்செல்வம் பேசியிருக்கார், தினகரன் பேசியிருக்கார், ஜி.கே. வாசன் ஃபார்மர் யூனியன் மினிஸ்டர் பேசியிருக்கார், நிறைய பெரிய இவங்க எல்லாம் பேசியிருக்காங்க. அந்த மாதிரி பாக்குறச்ச இவங்க சொல்றது மெயினா பாத்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ் சொல்லும் பொழுது 2 இவங்க கஞ்சாலாம் அடிச்சுட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ண வந்தவங்கள அடிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் நடக்கிறது. ஏன்னா கஞ்சா நார்கோட்டிக்ஸ் இந்த அளவுக்கு வேகமாக பரவி இருக்கு. இந்த நார்கோட்டிக்ஸ் அப்படிங்கிறது, ட்ரக்ஸ் அப்படிங்கிறது ஸ்கூல்ஸு, காலேஜஸ் எல்லா இடத்துலையும் நியர்பை ஸ்கூல்ஸு அங்கெல்லாம் விற்கிறாங்க. அதனால இளைஞர் சமுதாயம் சீரழியிறது அப்படின்னு இவங்க சொல்றாங்க. ஸோ மெனி கஞ்சா கேசஸ் அதெல்லாம் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ரீசெண்டாக இந்த கொலை குற்றம்னு பார்க்குறச்ச பொலிட்டிக்கல் லீடர்ஸ், பிஎஸ்பி லீடர் ஜூலை மாசமும் ஜூன் மாசமும் ஆம்ஸ்ட்ராங்க பட்ட பகல்ல 5th ஜூலையோ 5th ஜூலை நினைக்கிறேன், அதில் அவருடைய வீட்டு புதுசாக ஒரு வீடு கட்டி கொண்டிருக்கார். அந்த வீட்டுக்கிட்ட 6 பேர் 3 பைக்கில் அவர் வெட்டி சாய்ச்சிருக்காங்க அவரை. இதுக்கு முன்னாடி சேலத்தில், இதுக்கு ஒரு 2-3 வாரம் முன்னாடி சேலத்தில் ஒரு ஏடிஎம்கே லீடர் சண்முகமா என்னமோ பேரு, அவரை கொலை பண்ணிருக்காங்க. இந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறம் கடலூர், அதுல காங்கிரஸ் அதை சேர்ந்த ஜெயக்குமார்னு ஒருத்தர், இதெல்லாமே அரசியல் சம்பந்தப்பட்டது, அவரை வெட்டி பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் பிஎம்கே ஒருத்தர், அவர் இது பண்ணும்போது வெட்டியிருக்காங்க. ஆனா அவர் பொழைச்சிட்டார் நினைக்கிறேன், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. இதெல்லாம் பார்க்கறச்ச இதுல மெயினா இந்த கஞ்சா இதுன்னு பார்க்கும்பொழுது நிறைய கஞ்சா கேஸு அதெல்லாம் நடக்கிறது. அண்டு நேத்தி அரசாங்க கிண்டியில் கலைஞர் மருத்துவ இதில் அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஒரு வைத்தியர் மருத்துவர் அவர் சரியாக ட்ரீட்மெண்ட் அவருடைய கேன்சர் அஃபெக்ட் ஆன தாயாருக்கு கொடுக்கவில்லை என்று கத்தியில குத்தியிருக்காரு. சார் என்ன நடக்கிறது சொல்லுங்க. அதாவது சார் இது தனி மனுஷன் குத்திட்டான், நாங்கள் உள்ள வரவங்கள நாங்கள் ஸ்கேன் பண்ண தப்பு இல்லை, நீங்க கரெக்டாக சொல்றீங்க, உள்ள வர ஒத்தனையும் நான் ஸ்கேனிங் வச்சு பண்ண முடியாது, ஆனால் இதெல்லாம் நடக்கும்போது பண்ணுங்கன்னு சொல்லலாம். மோர் நம்பர் ஆஃப் பீப்புள் அரசாங்க மருத்துவமனைக்கு வராங்க. அதனால அத்தனை பேரையும் நான் உள்ள இவங்க என்ன கொண்டு வராங்க, என்ன ஸ்கேன் பண்ணலாமா, அந்த மாதிரி பண்ணால் ஓகே, பண்றதுக்கு நிறைய செலவெல்லாம் இருக்கு. ஆனால் இது எந்த அளவுக்கு இது 1-2 நடந்தது, அப்ப இனிமே அப்போ அரசாங்கம் விழித்துக் கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னா இவன் கத்தியை கொண்டு குத்தியிருக்கான், எப்படி கத்தியை உள்ள கொண்டு வந்தான், அப்ப செக் பண்ணுங்க, பையிலேருந்து இதுல இருந்து எல்லாத்தையுமே செக் பண்ணுங்க, செக் பண்ணி அனுப்புங்கன்னு சொல்ல வரலாம். ஆனால் இது இதோட நிக்கல, இவ்வளவு கேஸ் நடந்திருக்கு. இப்ப ரீசெண்டா கள்ளக்குறிச்சியில பாத்தீங்கன்னு வச்சுங்க, விஷ சாராயம் குடித்து 62-65 பேர் இறந்து போனாங்க. அந்த விஷ சாராயம் illicit liquor அப்படின்னாலே that is a crime. இந்த லோக்கல்ல கள்ளக்குறிச்சி அபிஷியல்ஸ், கவர்மெண்ட், இவங்க போலீஸ் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவ்வளவு லிட்டர்ஸ் நீங்க உங்களுக்கு தெரியாம கள்ளச்சாராயம் காய்ச்ச முடியாது. இது முடிஞ்ச உடனே வித்தின் 4 daysல என்னமோ நாங்க இவ்வளவு லிட்டர் கள்ளச்சாராயம் பறிமுதல் செய்து விட்டோம், அப்ப மட்டும் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது எந்த இடத்துல வச்சிருக்காங்கன்னு. ஸோ அதுவும் கிரைம். ஸோ இந்த மாதிரி நிறைய கிரைம் நடக்கிறது. இந்த மாதிரி கிரைம்லாம் நடக்கும்போது அதுலேயே சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சிருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் அப்படியே குறையிறது. 2021 தமிழ்நாட்டில் 49 மர்டர்ஸ் நடந்திருக்கு, 2022 47, 2023 44, 2024 இது வரைக்கும் 18-20 மர்டர்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு இந்த டேட்டா கொடுக்குறாங்க. அதை தவிர தென்காசியில் நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க 37 மர்டர்ஸ் 2023 அண்ட் 389 கிரைம் அகேன்ஸ்ட் விமன் தென்காசியில் மட்டும் நடந்திருக்கு. இது இந்தியன் எக்ஸ்பிரஸ் சொல்லிருக்காங்க 4th Jan 2024. அந்த மாதிரி இந்தியன் எக்ஸ்பிரஸ் 7th December 2023 அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா 2021
சீனியர் சிட்டிசன்ஸ் தமிழ்நாட்டில் 201 கேஸ் ஆஃப் மர்டர்னு போடுறாங்க. 201 கேஸ் ஆஃப் மர்டர்ஸ் இன் 2000 சீனியர் சிட்டிசன். இது வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் சர்வீஸ் சொல்றாங்க. கிரைம் அகெயின்ஸ்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் அது என்ன பண்ணிருக்காங்க 2022 கிரைம் நாட் மர்டர்ஸ், கிரைம் அகெயின்ஸ்ட் சீனியர் சிட்டிசன் 2376 கேஸ் இருக்கு. வேற மகாராஷ்டிராவில் நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மகாராஷ்டிராவில் 6059, மத்திய பிரதேசத்தில் 6187 கேஸ். அந்த மாதிரி தமிழ்நாட்டில் போக்சோ ஆக்ட் கீழே நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்க 5026 கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க 2022 போக்சோ. வேற உத்தரப்பிரதேசத்தில் 7970. நம்ம சொல்லலாம் இல்ல மற்றதை பார்க்கறது எங்களுக்கு கம்மி தான், ஆனால் 5000 போக்சோ கேஸுங்கிறது அதிகம். அதுதான் நான் சொல்ல வரேன். அந்த மாதிரி 736 கேசஸ் கிரைம் அகேன்ஸ்ட் விமன், கிரைம் அகேன்ஸ்ட் விமன் 736 கேஸ். இதெல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதெல்லாம் நீங்க பார்க்கும்பொழுது கண்டிப்பாக லா அண்ட் ஆர்டர்னு பார்க்கறச்ச கொஞ்சம் ரொம்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் இட் ரைசஸ் எ வெரி சீரியஸ் கன்சர்ன். ரொம்ப மனசுக்குள்ள மக்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லை, ஏன்னா நம்மளே பார்க்குறோம். 3 நாள் முன்னாடி பார்த்தோம், யாரோ ஒரு டிஎம்கே கவுன்சிலர் ஒரு கடையில போய் அடிச்சு நொறுக்கி இருக்காங்க. பலகார மதுரையில அடிச்சு நொறுக்கி இருக்கு. என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? அதாவது இவங்களுக்கு என்ன மாதிரி தைரியம் வருதுன்னா, நமக்கு மேல இருக்கவங்க நம்மள ஒண்ணு பார்த்துப்பாங்க அப்படிங்கிறதால பட்ட பகல்ல மாமூல் கேட்டு ஒரு பெண்மணியை வந்து கொலை பண்றாங்க. அண்ட் என்ன பண்றீங்க, முகத்தையே மறைச்சிக்காம தைரியமா போறீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆணவம் இருக்கு. ஒன்றும் ஆகாதுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு. இது வந்து மேல இருக்க தலைவர் என்ன போகும் மக்களுக்கு, என்னால் மேல தலைவர்கள் என்ன பண்றாங்கன்னு தான் போகும். மினிஸ்டர்ஸ் இருக்கீங்க என்ன பண்றீங்க, மேல சிஎம் இருக்கார் என்ன பண்றீங்க, இவங்க அடிமட்ட லெவல்ல பண்ற ஒண்ணும் மேல இருக்க வரைக்கும் போகும். அவங்களுக்கு தான் இதெல்லாம் இது. இந்த மாதிரி பார்க்கறத நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்க சார். 2021 இப்ப 24 எலெக்ஷன்லயும் 39க்கு 39 சீட்டு ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு திமுக இருக்கலாம். ஆனால் என்ன நீங்க பார்க்கணும்னா, உங்க மற்ற காட்சி கூட்டணி கட்சி ஆஃப் ஆப்போசிஷன் பார்ட்டி எல்லாம் உடைஞ்சு போயிடுது. அதனால இன்னைக்கு உங்க ஓட்டு இது வந்து ஷேர் நீங்க வச்சுட்டு உங்க கூட்டணி பார்ட்னர்ஸ் உங்களை விட்டு போகல. அதனால 2024 லோக்சபால 39 சீட்டும் ஜெயிச்சிங்க. ஆனால் அந்த ஓட்டு ஷேரை நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்க 6% நீங்க 2021 அந்த தேர்தலில் வாங்கினதை விட 6% டிஎம்கே அந்த இதுக்கு குறைஞ்சிருக்கு. ஸோ இது இப்படியே போன வச்சுங்க மக்களுக்கு அதனால உங்க மேல வெறுப்பு இல்லைன்னு இல்லை. கண்டிப்பாக நீங்க ரீசெண்ட் இதை சர்வேலாம் கூட எடுத்து பாருங்க, ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர்ஸ் இருக்கு மக்களுக்கு. இந்த அளவுக்கு கஞ்சா நார்கோட்டிக்ஸ் ட்ரக்ஸ் எல்லாம் இந்த அளவுக்கு பழகி சார், எந்த ஒரு கட்சி நீங்க என்ன பண்ணணும், நாளைக்கு இளைஞர் சமுதாயம் அவங்க எப்படி இருக்கணும். ஏன்னா நமக்கெல்லாம் ஏஜ் ஆயிட்டு வருது, 50 வயசு 60 வயசு 70 வயசு கீழே வர சமுதாயத்தை பாருங்க. ட்ரக்ஸ் ஒரு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு இது. அந்த ட்ரக்ஸை பொறுத்த வரைக்கும் இளைஞர் சமுதாயம் அந்த ட்ரக்ஸ்னால சீரழிஞ்சு போயிடக்கூடாது. ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போறாங்க, 2 காலேஜ் பஸ் இவங்க முதல் நாள் போறாங்க, ஸ்கூல்லையே அடிதடி வெட்டு குத்து. இப்போ ரீசெண்டா ஒரு ஸ்கூல்ல 2 நாளைக்கு முன்னாடி போனாங்க, மண்டே ஸ்கூலுக்கு போனாங்க, 2 ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் அடிதடி ஸ்கூல்ல. அந்த மார்க் சரியா போடணும்னு டீச்சர் அடிக்கிறாங்க. இதெல்லாம் மேபி நமக்கு என்ன தோன்றது, இந்த ட்ரக்ஸுடைய பாதிப்பா அப்படின்னு தோன்றது. இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ அரசாங்கம் தெரிஞ்சுக்குங்க, கண்டிப்பாக மூடி மறைக்க முடியாது. நான் இவ்வளவு கேஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்தேன். கிரைம் அகேன்ஸ்ட் விமன், போக்சோ கிரைம்ஸ், கிரைம் அகேன்ஸ்ட் சீனியர் சிட்டிசன், மர்டர்ஸ், பொலிட்டிக்கல் மர்டர் எல்லாமே இருக்கு ரேம்பண்ட். யாரும் அதை மூடி மறைக்க முடியாது, மக்களுக்கும் உள்ளுக்குள்ள தெரியுது. அதனால இப்ப சொல்லலாம் இல்ல இவங்க இப்போ ரீசெண்டா பொலிட்டிக்கல் பார்ட்டி விசிகேவும் சொன்னாங்க 2026 இவங்களோட தான் இருப்போம்னு. இன்னிலிருந்து இன்னும் 18 மாசம் இருக்கு சார், என்ன வேணாலும் நடக்கும். ஸோ இந்த 18 மாசம் இருக்கும்பொழுது எந்த ஒரு அரசியல் கட்சியா இருந்தாலும் மக்களுக்கு நாங்கள் என்ன செய்ய போறோம் தெரிஞ்சுக்குங்க. லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் தமிழ்நாட்டில் எஸ் இப்படிதாங்க இருக்கு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் கொடுத்ததை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லாம சொல்லலை.
அதனால சொல்லும்போது கண்டிப்பாக குறைவாக தான் இருக்கு. இந்த லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகணும். தமிழ்நாடு அரசாங்கம், திமுக ஆட்சி கண்டிப்பாக இதை சீர் செய்யணும். முன்னாடி நான் சொன்ன மாதிரி ரியாக்டிவா இருக்கக்கூடாது. நேற்று நடந்திருத்த மருத்துவமனையில் அந்த டாக்டர் அவர் பழைச்சிட்டாருங்கிறாங்க, பட் குத்தினான் கத்தியில. அது எப்படி தடுக்க போறீங்க? அது சொல்யூஷன். அவர் மினிஸ்டர் மா சுப்பிரமணியன் சொன்னார், நோ, இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஐ அப்ரிஷியேட், வன்மையாக கண்டிக்க. பட் என்ன ஆக்ஷன் எடுக்க போறோம்? நாளைக்கு மறுபடியும் இந்த மாதிரி ஒரு கேஸ் இங்க நடக்காதுங்கிறது என்ன நிச்சயம்? ஈவன் பிரைவேட் ஹாஸ்பிட்டலே செக்கிங் இல்லைங்க. நீ பிரைவேட் ஹாஸ்பிட்டல் சொல்ற அங்கேயும் செக்கிங் இல்லை. நான் வெறும் பைய தூக்கின்னு போறேன், என்ன எடுத்துன்னு போறேன்னு தெரியாது. பிரைவேட் ஹாஸ்பிட்டல் நடக்கலாம், ஆனால் இந்த அளவுக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டம் இல்லை. அதுன்னு இருக்கிறச்ச ஸோ எல்லாமே பணம் இருக்கவங்க நிறைய பேர் போறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஓகே ஆயிடுத்தா, ஓகே பரவாயில்ல அப்படின்னு போறாங்க. இந்த அளவுக்கு இல்லை. ஆனால் இவங்க லோ இன்கம் குரூப் ஆதங்கம் இருக்கும் மனசுல. அவங்களே நான் குறை சொல்ல மாட்டேன். ஆனா அதனால நேற்று நடந்தது ரைட்டா? இன்னும் தப்பு, கண்டிப்பா தப்பு. மினிஸ்டர் சொன்ன மாதிரி வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அரசாங்கம் நீங்க என்ன பண்ண போறீங்க அதுவும் முடிவு பண்ணிக்கோங்க. இன்னும் இப்படியே இருந்தாலும் முடியாது. ப்ரோஆக்டிவ் சொல்யூஷன், இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ண போறீங்க? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பள்ளி கல்வித்துறையில சுமார் 10,000க்கும் மேற்பட்ட போலி ஆசிரியர்கள் நியமனம் பண்ணதா சொல்லிட்டு ஒரு செய்தி ஒன்று வெளியானது. நீங்க எப்படி பாக்குறீங்க? அது உண்மைத்தன்மை இருக்கா? சார் இது கொஞ்சம் ஒரு ஓல்டு நியூஸ் தான். இது ஒரு மாதம் 2 மாதம் ஆயிருக்கலாம், எனக்கு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. பட் ஓல்டு நியூஸ் இது. இதில் ஆக்சுவலி இந்த இதை பற்றி சொல்லிடுறேன். நீங்கள் கேட்டதுனால என்ன இன்ஃபர்மேஷன், இது மெயினாக ஸ்கூல்ஸ், பிரைமரி ஸ்கூல்ஸ், இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற பிரைமரி ஸ்கூல், இந்த ஸ்கூல்ஸில் குறிப்பாக ஒரு ஆசிரியர் இல்லை 2 ஆசிரியரை வச்சு மேனேஜ் பண்ணுற பிரைமரி ஸ்கூல், ரூரல் அண்ட் ரிமோட் ஏரியாவில் இருக்கிற வில்லேஜஸில் இருக்கிற பிரைமரி ஸ்கூல், அந்த ஸ்கூலில் அந்த ஆசிரியர்கள் என்ன பண்ணுறாங்க, போதிய நேரத்துக்கு வருவதில்லை, வாரத்துக்கு ஒரு தடவை தான் வராங்க, 6-15 நாளைக்கு ஒரு தடவை தான் ஸ்கூலுக்கே வராங்க. இருந்தாலும் அவங்களுடைய பிளேஸில் வேற இவங்களை ஆசிரியர் ஒரு ஆசிரியை அவங்கள போட்டு இவங்க கிளாஸ் நடத்துகிறாங்க. அந்த ஆசிரியை இவங்க போடுறாங்க இல்லையா, அவங்களுக்கு சேலரி இவங்களுக்கு வர சேலரியிலேருந்து கொஞ்சம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ குறைவான சம்பளத்துக்கு அவங்க வராங்க, பிரைமரி ஸ்கூல் எஜுகேஷன் நடத்துகிறாங்க. இதுதான் இந்த குமுதம் வீக்லி அவங்க பண்ண சர்வேல ரிப்போர்ட். ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் மெயின் கன்சர்ன் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு பதில் வேற டீச்சர்ஸ் வச்சு பண்ணுறீங்க, அந்த டீச்சர்ஸ் குவாலிஃபைடு டீச்சர்ஸ் தானா? அவங்க குவாலிஃபைடு டீச்சராக இல்லை அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த சில்ட்ரன் குழந்தைகளுக்கு பிரைமரி எஜுகேஷன் படிக்கிறவங்களுடைய ஃபியூச்சர் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகும் தெரியாதா? இதுக்கு அவங்க குமுதம் இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி தருமபுரியில், அந்த தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் அரூர் அந்த டவுன் பஞ்சாயத்து என்னமோ அதில் ஒரு ஸ்கூல் இருக்குது. அதில் ஒரு ஆசிரியர் இந்த மாதிரி பண்ணார். அந்த ஆசிரியர் பேரெல்லாம் நான் கொண்டு வர விரும்பல, இதில் அவர் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னாங்க. அந்த மாதிரி அதுக்கப்புறம் விழுப்புரத்துக்கிட்ட கொலியனூர் அப்படிங்கிற இதில் இந்த மாதிரி ஒரு கேஸ் நடந்திருக்கு. அப்புறம் பம்மாத்து குளமேன்னு ஒரு பிளேஸ் திருவள்ளூர் ஏரியாவில், திருவள்ளூர் இதில் அந்த இடத்துல இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ரிப்போர்ட்டில். 11,000 இந்த மாதிரி பிரைமரி ஸ்கூல்ஸ் இருக்குது. அந்த 11,000 ஸ்கூலில் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் ஒரு 10,000 ஸ்கூலில் நடக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 10,000 கூட அதிகமாக இருக்கலாம். அப்படி பார்த்தா அப்போ 10,000 ஸ்கூலில் 10,000 டீச்சர்ஸ் இந்த மாதிரி பண்ணுறாங்களா தெரியாது. அந்த ரிப்போர்ட்டு கொடுத்ததை இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த ரிப்போர்ட்டை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ரிப்போர்ட்டு கொடுத்துருக்காங்க 10,000 இதில் இந்த மாதிரி நடக்கிறது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி மெயினி ஒரு டீச்சர் இல்லை 2 டீச்சர் நடக்கிற ஸ்கூலில் இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது அப்படின்னு இருக்காங்க. அப்போ அந்த டீச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க, வேறவங்களுக்கு இவங்க சம்பளத்திலையும் கொஞ்சம் எடுத்து கொடுத்து, அப்போ அவங்களுக்கு என்ன வருமானம் அப்படின்னு பார்த்தா அந்த டீச்சர்ஸ் இந்த ஸ்கூல் வருமானத்தை நம்பி இல்லை. யார்? இந்த பர்மனன்ட் டீச்சர்ஸ். வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை 15 டேஸ்க்கு ஒரு தடவை வர டீச்சர்ஸ், அவங்களுக்கு மணி லெண்டிங் ஆக்டிவிட்டி இருக்குது, ஃபார்மிங் நிலமெல்லாம் வச்சுருக்காங்க,
ஃபார்மிங் ஆக்டிவிட்டி இருக்குது, மற்ற ப்ரைவேட் பிஸ்னஸ்லாம் இருக்குது. அதனால் அதில் வர வருமானத்தை பார்த்துக்கிறாங்க. ஸ்கூல் வருமானத்தை நம்பி அவங்க இல்லை. அதனால் வாரத்துக்கு ஒரு தடவை தான் வருவாங்க, இல்லை 15 நாளைக்கு ஒரு தடவை தான் வருவாங்க அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. இதை வந்து மதுமதி அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ரிப்போர்ட்லேயே கொடுத்துருக்காங்க. பிரைமரி ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி அவங்க வந்து இது மாதிரி நடந்தது நாங்களும் கேள்விப்பட்டோம். அந்த கேள்விப்பட்டதில் அந்த ஒரு பர்டிகுலர் அந்த பம்மாத்த குழுமா என்னமோ அந்த இடத்துல டிஇஓ டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் ஸ்கூல் ஆஃபீஸர் ப்ளஸ் அந்த ஸ்கூலுடைய ஹெட்மிஸ்ட்ரஸோ ஹெட்மாஸ்டரோ சஸ்பெண்ட் பண்ணோம் ஆர் டிஸ்மிஸ் பண்ணோமோ என்னமோ பண்ணிருக்கோம். அந்த மாதிரி வேற ஒரு இடத்துல இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இது வந்து எங்களுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் நாங்கள் வந்து கவர்மெண்ட் இதில் எல்லா ஸ்கூலுக்கும் டீச்சர்ஸ்க்கும் சொல்லியிருக்கோம், ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுப்போம். இந்த மாதிரி தவறாக நடந்தால் சில்ட்ரனுடைய எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரிலாம் வந்தால் ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுப்போம். அதனால் நீங்கள் எல்லாருமே கண்காணிக்கணும். ஸ்கூலில் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் எல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க, ரிப்போர்ட்டில் போட்டிருக்கு. இருந்தாலும் இப்போ ரீசெண்டாக ஏதோ ஒரு ரிப்போர்ட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஏன்னா அதையும் நம்ம சொல்லணும், இதையும் சொல்லணும், பட் நேயர்களுக்கு அதையும் சொல்லணும். தமிழ்நாடு அரசாங்கம் இதுக்கு மறுப்பு தெரிவித்திருக்கு. அது ரொம்ப முக்கியம். இல்லை இந்த மாதிரி ரிப்போர்ட் வந்து இது ஒரு தவறான செய்தி தான். இந்த மாதிரி 11,000 ஸ்கூல்ல 10,000 ஸ்கூல் இதில் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிறது தவறான ஒரு செய்தி. இந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. ஆனால் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல அரூர் பஞ்சாயத்தில் அந்த இருந்த ரம்மியம்பட்டி ஸ்கூல்ல அந்த ஆசிரியர் ஒன்று நடந்திருக்கு. அவரை நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கோம். மற்றபடி இதெல்லாம் வந்து ஒரு தவறான செய்திகளை தான் நாங்கள் விசாரித்து விட்டோம். எங்களுக்கு எந்த விதத்திலையும் அந்த கீழே இருக்க அந்த ஸ்கூலு அந்த ஏரியாவில் அந்த டிஸ்ட்ரிக்ட் இதுலேருந்து எந்த ஒரு ரிப்போர்ட் எங்களுக்கு வரவில்லை. அதனால இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் நம்ப வேண்டாம் அப்படின்னு தமிழக அரசாங்கம் அந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோ என்னமோ அவங்க அந்த உயர் அதிகாரி ரிப்போர்ட்டை இதை நியூஸ் அனுப்பிச்சிருக்காரு. அதே நம்ம கண்டிப்பாக நேயர்களுக்கு சொல்லணும். நம்ம இப்படி பார்க்கும் போது ஸ்கூல்ஸ்ல நடக்கிறது, இதே மாதிரி காலேஜில் நடந்த சம்பவம் இருக்குல்ல? ஆமா சார், கண்டிப்பா கண்டிப்பா. அண்ணா யூனிவர்சிட்டி எவ்வளவு பெரிய யூனிவர்சிட்டி, அந்த லெவல்ல வேர்ல்டு லெவல்ல இதை வச்சு பார்க்கும்போது அங்க நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் என்ற ஒரு சந்தேகப்படலாம். ஆமா சார், ஆமா சார், இருக்கு சார். இதனால்தான் இதுக்கு முன்னாடியே நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்த கேஸ் இப்போ அதை சொல்றேன். அதுக்கு முன்னாடியே 2019 ஒரு பெரிய ஸ்கேம் அண்ணா யூனிவர்சிட்டி நடந்திருக்குன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. என்ன ரிப்போர்ட் அப்படின்னா, மார்க்ஸ் ஃபார் கேஷ். மார்க்ஸ் அதாவது எவாலுவேஷன் பேப்பரை குறிக்கிற இது பண்ணுறச்ச என்னுடைய பேப்பர் ஸ்கிரிப்டை நீங்கள் செக் பண்ணும்பொழுது எனக்கு அதிக மார்க் வேணும், அதிக மார்க் எடுத்தால் நல்ல கிளாஸ் வரும், ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுக்கலாம், நல்ல இது வரும், கிரேடு, வெளிநாட்டு இதுக்கு போல, இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியங்க. என்னுடைய கேரியர், நான் வந்து டெக்னாலஜி முடிச்சுட்டு வெளியில் போகிறேன்னா கேரியர் இஸ் இம்பார்ட்டன்ட். அப்போ நல்ல கிரேடு எடுத்துருக்கணும். ஜிபிஏ எவ்வளோ எடுக்கிறீங்க, 10க்கு 9 9.5 எவ்வளோ எடுக்கிறீங்க. ஸோ அந்த மார்க்கு நிறையா போடுவதற்காக நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு 2019 அதை அனலைஸ் பண்ணி அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ரீவேல்யூவேஷன் அதுலேயும் இந்த இதெல்லாம் நடந்திருக்குன்ட்டு அன்னைக்கு கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷனாக இருந்தவரை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இது வந்து ரிப்போர்ட். இது 2019. இப்போ 2024 வந்த ரிப்போர்ட் என்ன அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் நிறைய ப்ரொஃபஸர்ஸ் இது அறப்போர் இயக்கம் வெளியே கொண்டு வந்து, ஆமாம், நிறைய ப்ரொஃபஸர்ஸ் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரே ப்ரொஃபஸர் அண்ணா யூனிவர்சிட்டிலையும் இருப்பார், வேற காலேஜில் இருப்பார், 3வது காலேஜில் இருப்பார், 4வது காலேஜிலையும் இருப்பார், அதே ஆதார் கார்டு கொடுத்து அதே பேர் கொடுத்து இருக்கார். 4 காலேஜில் 5 காலேஜில் எப்படி ஒரு ஆள் இருக்க முடியும்? நீங்கள் என்ன குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கொடுப்பீங்க, என்ன மாதிரி உங்கள் டைத்தை ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, எப்படி ஃபர்ஸ்ட் அது உங்கள் எஜுகேஷன் ரூல்ஸ் பிரகாரம் அலௌடா? நான் ஒரு எம்ப்ளாயி இந்த காலேஜ் ஒர்க் பண்ணுறேன், இதை தவிர 2வது காலேஜ் 2வது காலேஜில் பண்ணலாமா? உங்கள் ரூல் என்ன சொல்கிறது? நான் ஒரு 8 மணி நேரம் இந்த காலேஜ், இன்னொரு 8 மணி நேரம் வேற காலேஜில் பண்ணலாமா? எனக்கு தெரிஞ்சு இன்னும் கிடையாது. அப்படி பார்த்தா நான் ஒரு கம்பெனி இன்னைக்கு இன்ஃபோசிஸில் 8 மணி நேரம் விட்டுட்டு அப்புறம் விப்ரோவில் போய் 8 மணி நேரம் ஒர்க் பண்ணலாமா? நோ, பண்ண முடியாது.
ஸோ அந்த மாதிரி இவங்க பண்ணிருக்காங்க. 979 ப்ரொஃபஸர்ஸ் இந்த ரிப்போர்ட் பிரகாரம் தேவர் இம்ப்ளிகேட்டட். இந்த இதுக்கு 979 ப்ரொஃபஸர், நியர்லி 292 காலேஜஸில் அவங்க ரைட் பண்ணதில் 150 காலேஜஸ் அதில் ரொம்ப இன்கிரிமினேட்டிங் டாக்குமெண்ட்ஸ், இது ரிலேட்டட், இது சம்பந்தப்பட்ட ரொம்ப ஆதாரபூர்வமான ரொம்ப இந்த டாக்குமெண்ட், எஸ் இதெல்லாம் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு இன்கிரிமினேட்டிங் டாக்குமெண்ட்ஸை இவங்க கைப்பற்றி இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது இது மிகப்பெரிய ஒரு ஊழல். அந்த அண்ணா யூனிவர்சிட்டி, அதுக்கு கீழே அண்ணா யூனிவர்சிட்டினா அது கீழே இருக்கிற அஃபிலியேட்டட் காலேஜஸ் இவ்வளோத்தையும் நடந்திருக்கு. ஸோ இதை முன்னாடி நான் சொன்ன மாதிரி 2019 மார்க்ஸ் வேணுங்கிறதுக்காக இவ்வளோ இது பணம் வாங்குறது இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ இது ஒரு பெரிய ஸ்கேம். இது வந்து எப்படி இதை திரும்பி அண்ணா யூனிவர்சிட்டி இமேஜ் பயங்கரமாக டானிஷ் ஆயிடுது. ஸோ ஒரு காலேஜ், இந்த காலேஜ் அப்படிங்கிறத நாளைக்கு என்ன ஆகும், நான் வெளிநாட்டுக்கு போகிறேன், இந்த ரிப்போர்ட் நியூஸ் வந்து இப்போது யூஎஸ்க்கு போகிறதுன்னு வச்சுங்க, யூகேக்கு போகிறதுன்னு வச்சுங்க, என்ன ஆகும் சார் அந்த யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டி படித்து வரவங்களா, அவங்க இந்த மாதிரி பணம் கொடுத்து வராங்களோ, இவங்க குவாலிட்டி என்ன இருக்கும், கண்டிப்பாக டவுட் வரும். ஸோ ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற இடத்துல ஒரு 10 ஸ்டூடெண்ட் 20 ஸ்டூடெண்ட் பண்ணது மீதி இருக்க 80 ஸ்டூடெண்ட்டையும் பாதிக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய குவாலிட்டின்னு வரைச்ச, நான் இதுக்கப்புறம் ஃபர்தராக ஒரு எஜுகேஷன் எம்எஸ் போகிறேன் இல்லை வேறு ஏதாவது போகிறேங்கிறச்ச, ஒரே ஆசிரியர், லெக்சரர், ப்ரொஃபஸர் 5 இதில் போகும்பொழுது நிறைய எங்களுடைய காலேஜுக்கு வரீங்க, ஏபிசி காலேஜ், என் பேர் ஏபிசி காலேஜ் வரீங்க, ஏபிசி காலேஜில் எனக்கு சிவில் இன்ஜினியரிங் ஒரு 3 மணி நேரம் எடுப்பீங்க, திரும்பி அதுக்கப்புறம் மற்றாலும் நீங்கள் படிச்சுங்க அப்படிம்பீங்க. ஸோ உங்களால் ஃபுல் இது எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஒரு ஆசிரியர் நான் எப்படி எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, நீங்கள் என்னை கையை பிடிச்சி அழைச்சிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் 3rd இயர் 4th இயர்லாம் வந்தாச்சுன்னா, இப்போ நீங்கள் அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ், போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ் எல்லாம் யூஎஸ்லாம் போனீங்கன்னா அவங்க ஜஸ்ட் ஒரு இது கொடுப்பாங்க. ஸோ இதை படிச்சிங்க, அதை பாருங்கள், இதை பாருங்கள், படிச்சுட்டு கிளாஸில் வந்தபோது அசைன்மெண்ட்டு கொடுப்பாங்க. நீங்கள் என்ன புரிஞ்சிட்டு இருக்கீங்க அந்த அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணும். தென் உங்கள் அசைன்மெண்ட்டை எவாலுவேட் பண்ணுவாங்க. எவாலுவேட் பண்ணும்போது அவங்களுக்கு தெரியும், ஓ இவருக்கு அந்த அளவுக்கு புரிதல் இல்லை, அசைன்மெண்ட்டு கம்மியாக, மார்க்ஸ் பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அவருக்கு, ஓகே குட் இவருக்கு, ஸோ வி ஹவ் டு ஃபோக்கஸ் ஆன் ஹிம். உங்களுக்கு தனியாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. இதுதான் சார், திஸ் இஸ் டு வே. ஸோ நீங்கள் முதல் செமஸ்டர் 2வது செமஸ்டர் படிக்கிறச்ச நீங்கள் கொஞ்சம் டெவலப் பண்ணிப்பீங்க. ஸோ ஒரு பெரிய காலேஜுக்கு போகும்பொழுது நானே படித்து, நான் நீங்கள் 12th +2 முடிச்சேன்னா +2 என்ன சப்ஜெக்ட் படிச்சிங்க அதுக்கேற்ற அளவுக்கு உங்களுக்கு புரிதல் இருக்கணும். தென் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வந்துட்டீங்க, புரிதல் இருக்கும். அது இல்லைன்னா எப்போ எனக்கு வரும், எனக்கு கிளாஸ் எடுக்கிற ப்ரொஃபஸர், அசோசியேட் ப்ரொஃபஸர், ஈ ஷுட் பி எ குவாலிஃபைடு பர்சன், ஈ ஷுட் ஃபோக்கஸ், இவருக்கு என்ன நடத்தணும், எப்படி நடத்தணும். நீங்கள் 4 காலேஜ் நீங்கள் இந்த மாதிரி நடத்திங்கன்னா எங்கிட்ட எப்படி ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. ஸோ இது ஒரு பெரிய ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் சார்.